அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மத்தியானமே என் பொண்ணு வந்து ஃபிஷ் ஃப்ரையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா. இருந்தாலும் என் பேத்திக மண் அடுப்பில் செஞ்சு வேணும்னு சொன்னதுனால சரி நான் சாயங்காலமாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து சாயங்காலம் எனக்கு வேறு வேலை இருந்ததுனால என் பிள்ளையவே வர சொல்லி கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அது அவள் தான் செஞ்சால் எப்படி செஞ்சான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேத்திக்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு புது அடுப்பில் புது சட்டியில் பூசணிக்காய் அல்வா பண்ணி கொடுத்தங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பேத்திக்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எங்களுக்கு அடுப்பில் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு நானும் சொல்லியிருந்தேன். சண்டேவே மத்தியானமே ஃபிஷ் ஃப்ரை அதில் பண்ண சொன்னாங்க. நான் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாயங்காலமாக பண்ணித்தரேன்னு சொன்னேன். சாயங்காலம் நான் வேறு வேலை இருந்ததுனால என் பிள்ளை வந்து செய்ய சொன்னாங்க. அவள் தான் செய்கிறா. எப்படி செய்கிறான்னு பார்க்கலாங்க. காலையில் ஒரு 10-11 மணிக்கு 2 விதமான மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மஞ்சக்கிளியும் வாவலும். அதையும் வந்து மத்தியானமே வாவல் வந்து வறுவல் பண்ணி கொடுத்துட்டா. அதே சாயங்காலமாக அந்த மஞ்சக்கிளி வச்சு இந்த பேத்திகளுக்காக செய்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அவள் தாங்க செய்கிறான். எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என் பொண்ணு மத்தியானமே அந்த வாவலுக்கு மீனுக்கு தகுந்தாப்படி அந்த மசாலா பொடியெல்லாம் அரைச்சி வச்சதில் கொஞ்சம் மீதி இருந்துன்னு சொல்லிவிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் அம்மியில் அரைச்சிட்டாளுங்க. அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், குருமிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவும் மிக்ஸ் பண்ணி மீனில் தடவி ஒரு 15-20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தா. இந்த 10-15 நிமிஷத்தில் அடுப்பு பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சாங்க. சரியான காற்று. அடுப்பே பற்ற வைக்க முடியல. அடுப்பு எரியவும் மாட்டேங்குது. இந்த பிள்ளைங்க அதுலேயே பண்ணணும்னு சொல்லி நிற்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அடுப்பை பற்ற வச்சு தொட்டி கிட்டி அது எல்லாத்தையும் போட்டு பற்ற வச்சுங்க. தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி மீன் எடுத்து வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்து மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தலையை போட்டு எடுத்து என் பேத்திக்கிட்ட கொடுத்ததே சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்குதுன்னு சொன்ன பின்னாடி தாங்க சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நேரம் பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு ஆளுக்கு அந்த அடுப்பு ஊதுறக்குள்ளேயே போதும்னு ஆகிப்போச்சு. பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொன்னதே சந்தோஷம். நம்ம கடையில் வாங்குகிற மசாலா வாங்கி வறுத்து எடுக்காமல் நம்ம வீட்லேயே அதுவும் அம்மியில் அரைச்சி செய்கிறது டேஸ்ட்டே வேறங்க. இதுதான் என் பிள்ளைகள் பேத்திகளுக்கு பிடிச்சிருக்குது. அதனால தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக அம்மியில் அரைச்சி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.